திரு செல்வராஜ், திருமதி ஏசம்மாள் இவர்களின் முதல் முத்தாய் பிறந்து தனது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தேவதானம் ஆர்சி தொடக்க பள்ளியிலும் 6 முதல் 7ஆம் வகுப்பு வரை முகவூர் மேல்நிலை பள்ளியிலும் 8 முதல் 10ஆம் வகுப்பு வரை தேவிப்பட்டினம் ஸ்டெல்லா மேரிஸ் மேல்நிலை பள்ளியிலும் பயின்று தனது 15ஆம் வயதில் குருத்துவ படைப்பிற்காக சென்னை அன்பகத்தில் உள்ள புனித வின்சென்ட் பல்லோட்டி சபையில் சேர்ந்தார். மேலும் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகள் மதுரை ஜெயராஜ் அன்னபாக்கியம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலும் பயின்று தனது குருத்துவ படைப்புகளை கோவா, அசகாவூர், மைசூர் ஆகிய இடங்களில் பயின்று கோவாவில் உள்ள சிங்காலின் பல்லோட்டி இல்லத்தில் 16/5/2012 அன்று இறுதி வார்த்தை பாடல் பெற்று மைசூரில் 29/6/2018 திருத்தொண்டர் பட்டம் பெற்று மெலட்டூர் திருத்தொண்டராக பணியாற்றி 28/4/2019 அன்று மதுரையில் குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். பிறகு தனது 3 வருட இறைப்பணிகளுக்கு பின் 2023 ஜூன் 1ஆம் தேதி மேலந்திருப்பந்துருத்தி புனித அற்புத அன்னை ஆலயத்தில் தனது முதல் பணியை பங்கு தந்தையாக தொடங்கினார். மறைக்கல்வி மாணவ மாணவிகளை பல விதங்களில் ஊக்கப்படுத்தி நமது மைக்கேல்பட்டி மறைவட்டத்திற்கு அழைத்து போட்டிகளில் பங்கேற்க வைத்து பரிசுகளை பெற ஊக்கப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் நமது பங்கை சார்ந்த மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தி குறிப்பாக அரசு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். நமது ஊர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களை ஒன்றிணைத்து புனித அற்புத அன்னை ஆலயத்திற்கு புதிய பீடம் அமைத்து ஆலயத்தை புதுப்பித்தார். அது மட்டுமில்லாமல் பங்கு தந்தை இல்லத்தையும் புதுப்பித்தார். வருடத்திற்கு 2 முறை விளையாட்டு போட்டிகள் ஒருங்கிணைத்து பரிசுகள் வழங்கி ஊர் மக்களை ஊக்கப்படுத்தினார். இளைஞர்கள் மாணவர்களை சுற்றுலாவிற்கு அழைத்து சென்று பிறரை மகிழ்வித்து மகிழ்ச்சி அடைந்தார். நமது அன்பிய மக்களுக்கு இலவச உணவுப் பொருட்களை தனது சபையில் இருந்து பெற்று தந்தார். நமது ஊர் திருவிழா, கிறிஸ்துமஸ், புது வருட பிறப்பு, ஈஸ்டர் நிகழ்வுகளை திறம்பட செய்து பங்கினை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று வியக்க வைத்தார். தங்கம் என்றும் தகரமாகாது. தங்கம் என்றும் தகரமாகாது. உன்னை தகரம் என்று நினைத்தவர்கள் முன்பு நீ நிரூபித்து காட்டிவிட்டாய். இது திரு செல்வராஜ், திருமதி ஏசம்மாள் பெற்றெடுத்த சுத்தமான தங்கம் என்று. தமிழ் என்றும் தோற்றதில்லை. தமிழ் என்றும் தோற்றதில்லை. அதனால்தான் மேலந்திருப்பந்துருத்தியின் மக்கள் செல்வனாய், புன்னகை அரசனாய், மறைக்கல்வி மன்றத்தின் தந்தையாய், புனித வின்சென்ட் பல்லோட்டி இளையோர் இயக்கத்தின் தோழனாய், இயேசுவின் கண்மணி குழுவிற்கு அண்ணனாய், பெண்கள் பணிக்குழு மற்றும் மரியாயின் சேனையரின் மகனாய், வின்சென்ட் பவுல் சபைக்கு நல் வழிகாட்டியாய், பாடல் குழுவிற்கு சிறந்ததொரு பாடகராய், அன்பிய மக்களுக்கு அன்பின் இலக்கணமாய் இன்று எங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கும் எம் பாசமிகு தந்தையே, மேலந்திருப்பந்துருத்தியின் பங்கு பணியின் நிறைவு நாளில் நல் உள்ளங்கள் கூடி வாழ்த்தட்டும். பங்கு நினைவுகள் உமது உள்ளத்தில் உவகை பூக்கள் போல் பூத்திரட்டும். வாழும் நாட்கள் வரமாய் அமைந்து வளங்களை கரங்களில் தந்திரட்டும். இனி வரும் நாட்கள் உறவுகளோடு நின்றும் இனிமையான பயணம் தொடரட்டும். தனது பணி சிறக்க அன்பு கலந்த கண்ணீரோடும் பாசத்தோடும் என்றும் மறவா மேலந்திருப்பந்துருத்தி இறைமக்களாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.